நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு விண்ணை முட்டிய வர்த்தக சிலிண்டர் விலை உயர்வு. ஹோட்டல், பேக்கரி, உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் கடும் பாதிப்பு. சிலிண்டர் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலை உயரும். வணிகர்கள் விலைவாசி உயர்வின் நாயகன் மோடி, காங்கிரஸ் கடும் விமர்சனம். வணிகர்கள் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பிஜேபியின் பதில் என்ன என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வணிக சிலிண்டரினுடைய விலை என்பது கிட்டத்தட்ட 900 சொச்ச ரூபாய் உயர்ந்து 3000ற்கு அதிகமாக இருக்க, அதாவது 3071 ரூபாய் 50 பைசா, அதாவது 993 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மிகவும் இது யாருக்கு பாதிப்பு? அதாவது வணிகர்களுக்கு பாதிப்பா, உணவு தயாரிப்பாளர்களுக்கு பாதிப்பா, இல்லை மக்களுக்கு தலையில் இந்த விலைவாசி உயர்வு என்பது மக்களுக்கு பாதிப்பா என்கின்ற அடிப்படையில் விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. இணைமொழியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அழைப்பாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சேவை சமல் டாக்டர் அழகர் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக சென்னை ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழக பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள். வணக்கம். வணக்கம். ராஜ்குமார் சார், உங்களிடமிருந்து தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். அதாவது 993 ரூபாய் உயர்ந்து இன்றைக்கு மே 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய உழைப்பாளர் தினத்தில், அதுக்கு முன்பதாக உழைக்கிற அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அரசியல் களத்திலும் சரி, பொதுமக்கள் தளத்திலும் சரி, ராஜ்குமார் ஐயா அவர்களும் சரி உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 993 ரூபாய் மே 1, கிட்டத்தட்ட 3000 சொச்ச ரூபாய் இந்த வணிக சிலிண்டருடைய விலை உயர் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் கருத்து. உழைப்பாளர் தினத்தன்று உழைக்கும் வர்க்கத்தினருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை இந்த வணிக சிலிண்டருக்கான விலை உயர்வு அளித்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஒரே நாளில் 993 ரூபாய் என்பது ஏறத்தாழ 40 முதல் 50% வரை விலை உயர்வு பெற்றிருக்கின்றது இந்த கடந்த 2 மாதங்களில் மட்டும். இன்றைக்கு ஏற்றப்பட்டிருக்கிற விலை உயர்வு என்பது ஒட்டுமொத்த இந்த தொழிலை நம்பி இருக்கின்ற உணவகங்கள், கேட்டரிங், டீ கடை மற்றும் இது சார்ந்த தொழிலை நம்பி இருக்கின்ற அனைத்து வர்க்கத்தினருக்கும் ஒரு பேரிடி என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வணிக சிலிண்டர் விலை உயர்வால இன்றைக்கு பல டீ கடைகள் டீ இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வளைகுடா போர் சூழல் ஆரம்பித்த உடனேயே அதன் எதிரொலி இங்கே நாட்டில் அனைத்து இடங்களிலும், குறிப்பாக இந்த சேவை சார்ந்த உணவக தொழிலை பெருமளவு பாதித்திருக்கிறது என்பதை ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் பெருமளவு அதை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஏற்கனவேயே 15 முதல் 20% அடித்தட்டு சிறு குறு உணவகங்கள் மூடப்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. அதிலிருந்து மீண்டு வருவதற்குள் மீண்டும் ஒரு பேரிடியாக இந்த விலையேற்றம் இன்று செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது உணவக உரிமையாளர்கள் மட்டுமல்ல, அந்த உணவக தொழிலை சார்ந்திருக்கின்ற அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் அந்த உணவக சேவை சார்ந்த கன்சியூமர், அதாவது அதை நுகர்வோர்கள் பலதரப்பட்டவர்கள், பொதுமக்களிலிருந்து, உழைப்பாளிகளிலிருந்து, மாணவர்களிலிருந்து, நோயாளிகள் வரை அனைவரும் இந்த உணவகங்களை நாடி உணவகங்களினுடைய சேவையை பெற்றிருப்பவர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு இதனால் இருக்கும். மேலும் இப்ப ஐயா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதாவது இப்ப டிஜிட்டல் மயமாக்கம், அதையும் தாண்டி கால சுழற்சி முறை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகுதான் நம்ம அந்த மண்ணெண்ணெய் அடுப்புல இருந்து நம்ம சிலிண்டருக்கு மாறணும். இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விறகடுப்பு, இந்த முந்திரி தோலில் அவங்க பண்ணுறது, அதுக்கடுத்து சாணத்தை எருவாட்டியை மாற்றி அவங்க பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் உணவுடைய தரமும் நலமாக இருந்துச்சு, வாடிக்கையாளர்களோட வருகையும் அதிகமாக இருந்துச்சு. அந்த காலத்து பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் வரல. ஆனால் அப்டேட்டன் வரும்பொழுது
எல்லா இடத்துலையும் வந்து மிகப்பெரிய விலையேற்றங்கள் காணப்படுகிறது. ஏன்னா வந்து பருப்பு விலை ரேட் ஏறிடுச்சு, அரிசி விலை ரேட் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே காஸ்ட் ஏறிடுச்சு. இப்போ சிலிண்டர் விலை ஏறும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்ததை இப்போ 25 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இதனால பொதுமக்களுக்கு தானே அதிக சுமை ஏற்படுகிறது. அப்போ உங்களை நோக்கி பொதுமக்கள் வருகிற வரத்து குறைவாக மாறும்ல? நீங்கள் குறிப்பிட்டதை போல சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு இவற்றிற்கெல்லாம் மாற்றாக இந்த கேஸ் சிலிண்டர்கள் உணவகங்களிலே பயன்பட்டு வருகின்றது. இந்த விலைவாசி உயர்வினால் கடந்த முறை பெரிய அளவிற்கு உணவகங்களில் விலைவாசி ஏற்றம் செய்யப்படவில்லை. ஆனால் இந்த முறை விலைவாசிகள் உயர்த்தப்படுவதற்கான அபாயம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் உணவகங்களில் எரிவாயு தான் ஒரு முக்கியமான தயாரிப்புக்கான மூலப்பொருள். அந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் விலையில் 40% உயர்வு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே விலைவாசிகள் எல்லாம் 40% உயர்த்தினால்தான் அந்த உணவகங்கள் ஆரோக்கியமாக இயங்கிட முடியும். அந்த நிலைப்பாட்டிலே உணவகங்களில் விலைவாசி ஏற்றம் என்பது தவிர்க்க முடியாததாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டும். ஓகே சார், முதல் சுற்று கருத்துக்கு நன்றி. அப்படியே இணைந்திருங்க. அடுத்து இணையமொழியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்துடைய மாநில தலைவர் அழகர் செந்தில் அவர்கள், இப்போ நீங்கள் வந்து இந்த கேஸ் விஷயத்தில் வந்து அதிகாரிகளோடு நெருங்கிய விசாரணையெல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்க. கொஞ்சம் வலது பக்கம் நகர்ந்து உட்காந்தீங்கன்னா நலமாக இருக்கும். கொஞ்சம் வலது பக்கம் சரியாக. நன்றி நன்றி. சொல்லுங்க, இந்த விலையேற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து திட்டமிட்ட விலையேற்றலா அல்லது வந்து ஹார்முஸ் நீரிணை மூடினால மத்திய அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டதுனால இந்த விலையேற்றமா? உங்களுடைய கருத்து. வணக்கம். சமுதாயத்தில் இன்று சிலிண்டர் தட்டுப்பாடு இக்கட்டான சமயத்தில் அடிக்கும் கொள்ளைக்கு இல்லை கட்டுப்பாடு இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இதை வந்து யாரும் அதிக அரசியல்வாதிகள் பத்தி சொல்லல. இதை வந்து இப்போ வந்து நம்ம வெளியேற்றதை பத்தி சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஆபீஸ் போய் நேரா போய் அவர் மோடி போய் அதை அடைக்க முடியாது. நான் வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்கிறது, ஆனா நான் பொதுவா சொல்றேன், அவர் போய் அடைக்க முடியாது. இது வந்து எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடியே இதை 22 வேற மாதிரி வந்து கொண்டிருக்காங்கன்னா அந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணி பேசலாமோன்னு ஐயமா இருக்கு. அது ரொம்ப தப்பு. அப்ப இருக்கிற ஃபேக்ட் அப்படியே சொல்லி பண்ணிடணும். இது ஒண்ணு. ரெண்டாவது இப்ப 900 டிபேட் வைக்கணும். ஆனா இந்த ஒரு வாரம் பயந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிரச்சனை இருக்கிறது வந்து சிலிண்டரோட வேலை தெரியுமா? 4000 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபாய். டீ கடை, சின்ன சின்ன டீ கடை, சின்ன சின்ன டிஃபன் திருவுற கடை எல்லாம் நுழைஞ்சாங்க. இந்த சிலிண்டர் ஏஜென்சிஸ யார் கட்டுப்படுத்துது? முதல்ல டிமாண்டே இல்லாத போது டிமாண்ட் ரெடி பண்ணி அதுக்கு 6000 ரூபாய் ஒரு டீ கடை சிலிண்டர் வைக்க முடியுமா? இப்ப அதுவே பிளாக் ஓவர் சிலிண்டர். எப்போ நான் நாட்டுல நேச்சுரல் கலாமிட்டி ஒரு பிரச்சனை வந்தா அந்த இடத்துல கொள்ளையடிக்கணும் நினைக்கக்கூடிய ஆளுங்களை ஏன் யாரும் கட்டுப்படுத்தல? இந்த மாவட்ட ஐஏஎஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் எதுதான் ஐஏஎஸ் படிச்சுட்டு வராங்கன்றது எனக்கு தெரியல. எந்த விதமான கலை ஆய்வும் தெரியாது, களத்துக்கு நிக்க மாட்டாங்க. அரசியல் படி போறதும் ஏசி உட்காந்து மட்டும் இவங்க வேலை. களத்துல கூடிய பிரச்சனைகளை பார்க்கவே கிடையாது. இப்ப சிலிண்டர் ஏஜென்சில அந்த டெலிவரி பாய்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்ப சொல்றேன். முன்னாடி அந்த ஏஜென்சிக்கு வந்து ஃபுல் பண்ணி காசு கொடுத்தா டெலிவரி பாய்ஸ் பண்ணி அவங்க அந்த 30-50 கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த ஒரு டெலிவரி பாய்ஸும் 4000 5000 டயர் 6000 10,000 ஹோட்டல் தான் கெஞ்சுறாங்க. மீட் சாப்பாடு கிடையாது. வெறும் என்ன பண்றாங்க? மக்களுக்கு வெரைட்டி ரைஸ் போடுறாங்க. காலைல இட்லி தோசை கிடையாது. ஏன்? அப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே ஏசி ஆஃப் பண்ணி மக்கள் வர மாட்டாங்கன்ட்டு. இதெல்லாம் ஒரு அநியாயமா இருக்கு. இல்ல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றீங்க இட்லி தோசை இல்ல நீங்க சொல்றீங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு போதுமான சிலிண்டர்கள் கையிருப்பு இல்லையே, இருந்தா நாங்க கொடுக்க மாட்டோமா, அது தட்டுப்பாடு ஏற்படுது அப்படிதான் சொல்றாங்க. ஒரு நியாயமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ ரேஷன் கடையில எடுத்துட்டீங்கன்னா கொள்முதல் என்ன இருப்பு இதெல்லாம் போடுறாங்கல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன கேடு? டாப் லெவல் எல்லாத்தையும் ஐஏஎஸ் இருக்காங்க, சிவில் ஐஏஎஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க. ஏன் ஒரு எத்தனை கேஸ் சிலிண்டர் வருது ஏஜென்சிக்கு, எத்தனை கொள்முதல், எத்தனை இருப்பு, எத்தனை டெலிவரி பண்ணாங்க, ஏன் அந்த கணக்கு வைக்க மாட்டாங்க? ஏன் டிரான்ஸ்போர்ட் ஆக மாட்டாங்க? டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அப்பவே 6000 ரூபாய் நீங்க இப்ப 993 நீங்க டிபேட் ஆரம்பிக்கும். இது இல்ல ஒரு மாசமா 2 மாசமா தாங்க ஹோட்டல் இருக்கவங்க எந்தெந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலாம் சாப்பாடு வைக்க முடியாது கஷ்டப்படுறாங்க. காரணம்னா சிலிண்டர் தட்டுப்பாடு நியாயமான தட்டுப்பாடு முதல் காரணம். இப்போ தட்டுப்பாடு ஏற்ற தப்பு 993 அந்த டிமாண்டுக்காக உடனே 990 முடிஞ்சு போச்சு. 30-40% அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காலி ஆயிடுவாங்க, ஹோட்டல் முடிவாங்க. இவங்க என்ன வேலை செய்வாங்க? அப்ப என்ன யோசிக்கணும்? இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்கிறவங்க, இந்த ஒரு துறையில ஐஏஎஸ் இருக்கிறவங்க தயவு செய்து இனிமே அவங்க கிட்ட ஏசி வந்து வெளியே களத்துல நிக்கட்டும். களத்துல நீங்க ஆட்சி முடிக்கணும்.
எந்த இடத்துல எத்தனை சிலிண்டர் எத்தனை டெலிவரி பண்ணி ரேட்ல போட்டா தெரியுமா? எங்க ரோட்ல எப்படி அடிக்கிறதுங்க? ரோட்ல யார் சேஃப்டி? ஏன் இந்த மாதிரி வேலை? கள்ள சந்தை இருக்கு. கள்ள சந்தையை ஒழிச்சாலே இந்த உயர்வு இருக்காது. இந்த கள்ள சந்தை பண்ணி தான் இந்த 930 உயர்வு வந்துருக்கிறத நான் முதல் சொல்றா பதிவு. ஓகே சார், ஓகே, அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஓகே சார், ஓகே சார், ஓகே, இருங்க வரலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்த அரங்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் விஜய் கிருஷ்ணா. டே பை டே வில் க்ரோத் த பெஸ்ட் அண்ட் பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து இங்கே மந்த்லி டே பை டே வந்து கேஸ்னுடைய ப்ரைஸ் வந்து சமையல் சிலிண்டர் அப்படின்றப்போ வந்து டக்குன்னு 1ஆம் தேதி ஆனோடனே இல்லத்தரசிலாம் கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க. இல்லை இந்த மாதம் குறையில அப்படின்னு. ஆனால் வணிகர்கள் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்கே போகக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வரத்து வந்து மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. எங்களுக்கு போதுமான அளவு இல்லை அப்படின்னு ஹோட்டல் தரப்புலையும் சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க, இது அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது, நான் பிஜேபி சப்போர்ட்டர் இல்லை, இது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஸோ அந்த இருப்பு இருக்கிற அவங்களுக்கு தெரியாதா, அப்போ வந்து அந்த அரசுக்கு கெட்ட பேரை கொண்டு வருகிறார்களா அதிகாரிகள் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. விலைவாசியின் நாயகன் பிரதமர் மோடி அப்படின்னு காங்கிரஸ் இன்னைக்கு விமர்சனம் வச்சிருக்கு. 2014 ஆட்சியை பிடிக்கும் பொழுது பெட்ரோல் கேஸ் சிலிண்டரினுடைய விலை உயர்வு பயங்கரமாக இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பெட்ரோலியத்தில் காங்கிரஸ் கடன் பத்திரம் வச்சிருக்கு, அதை அடைக்கிறக்கே இன்ட்ரெஸ்ட் கட்டி அதை அடைக்கிறக்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே இது வந்து திருப்பி 2019 வந்து நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை கன்சால்ட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வந்துடும், அடுத்து மானியங்கள்லாம் நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், பிரதமர் உஜ்வாலா திட்டம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அடுத்து மானியங்கள் கட்டாச்சு, எல்லாமே கட்டாச்சு. இப்போது எதுவுமே இல்லை, ரேட் மட்டும்தான் ஏறிக்கிட்டே இருக்குது. இது எப்படி பார்க்குறது காங்கிரஸ்? இல்லை, ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிறது. சரிங்களா, இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் த பிஜேபி கவர்மெண்ட். சரிங்களா, இது வந்து பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள் இவங்கெல்லாம் இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட கடந்த 2 மாதத்தில் மட்டும் 1400 ரூபாய் கிட்ட ரேட் ஏறி இருக்கு. சரிங்களா, இதை வந்து இது வந்து ஒரு சாதாரணமான பிரச்சனையா நம்ம பார்க்க முடியாது. இது ஏன்னா ரொம்ப இதோட டெப்த், இதோட ஆழத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்தியாவோட ஃபுட் செக்டார் இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவோட ஒட்டுமொத்த ஃபுட் செக்டாரோட வேல்யூ கிட்டத்தட்ட 2% ஆஃப் ஜிடிபி. டு பி ப்ரிசைஸ், எக்ஸாக்டா சொல்லணும்னா 1.9% ஆஃப் ஜிடிபி வந்து ஃபுட் செக்டார். சரிங்களா, அந்த ஃபுட் செக்டார்ல ஆர்கனைஸ்டு செக்மெண்ட், அன்ஆர்கனைஸ்ட் செக்மெண்ட் இருக்கு. சரிங்களா, அதுல பாதிக்கு மேல அன்ஆர்கனைஸ்ட் செக்மெண்ட். ஓகேங்களா, இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ஃபுட் செக்டார் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபுட் செக்டாரோட எக்ஸாக்ட் மதிப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடி, 6 trillion INR. சரிங்களா, இந்த ஃபுட் செக்டாரோட வேல்யூ அது வந்து ஒரு 2028 எஸ்டிமேஷன் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7.25 லட்சம் கோடிக்கு மேலே போகுன்றது எஸ்டிமேஷன். சரிங்களா, ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இது வந்து ஒரு 1.9% ஆஃப் ஜிடிபி வச்சிருக்க ஒரு செக்டாரு, அதை வந்து இந்த அரசாங்கம் எப்படி கையாண்டிருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப அதை பற்றி கவலையே இல்லாமல் ரொம்ப மோசமாக கையாண்டிருக்காங்க. இதை வந்து நான் சொல்லலை, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா, ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்ததுனா இந்த கடந்த 2 மாசத்துல இந்த அரசாங்கத்தோட இயலாமையினால இழப்பு கிட்டத்தட்ட இந்த ஃபுட் செக்டார் இதுல ஏற்பட்ட இழப்பு மட்டும் பார்த்தோம்னா 79,000 கோடி, 79,000 கோடி ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு 1.9%. இன்னொன்று இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பெரிய சைக்கிளிக்கலான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா இது ஒரு ஐசோலேட்டட் செக்டர் மட்டும் இல்லை, இப்போ இதை ரிலே பண்ணி கிக் எக்கானமி இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய ஃபுட் டெலிவரியில் இருக்கிற தோழர்களாக இருக்கட்டும், சரி, இதெல்லாம் இது ஒரு கிக் எக்கானமி. அதாவது வந்து இந்த ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ற தோழர்கள்லாம் இதை சார்ந்திருக்காங்க. இதனால எவ்வளோ வேலை வாய்ப்பு போகுது. இதோட சுமை யார் மேல நிக்குது? இதோட சுமை மக்கள் தலையில தான் விக்குது. சரிங்களா, அதாவது வந்து ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா, சில வருஷங்களுக்கு முன்பு 2014 அப்போ நான் வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பேன், வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க, ஆனா போற நிலைமை பார்த்தா இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லாம தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க இவங்க, வேலை வாய்ப்பு இல்லைன்னா நாங்க பொகடா போட்டு பழிச்சுக்கோங்க அப்படின்னு புதுசா இந்தியாவுக்கே பொகடா எக்கனாமிக்ஸ்னு ஒரு விஷயத்த
அறிமுகப்படுத்துறாங்க. சிறு தொழில தானே சொல்லிருக்கேன். இல்ல இன்னைக்கு அந்த பொக்கடாவே போட முடியாது. இன்னைக்கு அந்த பொக்கடாவே போட முடியாது. கேஸ் இல்லையே. இன்னைக்கு அவ்வளவு தூரம் ஏத்தி வச்சிருக்கீங்களே. எவ்வளவு 5 லிட்டர் கேஸ் எவ்வளவு சார் இருக்கு? இந்த 5 கிலோ கேஸ் உட்பட சொல்லுங்க. 5 கிலோ கேஸ் 240 ரூபாய்க்கு மேல, அதாவது 670 ரூபாய். இந்த 5 கிலோ கேஸ் மட்டுமே 915 ரூபாய்க்கு மேல ஏறிக்கு இருக்கு. இந்த நம்ம மத்த இந்த 19K கமர்ஷியல் கேஸ் வந்து 1400 ரூபாய்க்கு மேல இருக்கு. இதனால எக்கனாமியோட இம்பாக்ட்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு? இன்னொன்னு எல்பிஜியோட இது வந்து வெறும் ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. இன்னொரு பக்கம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க, சில கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி மற்ற செக்டார்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல. இப்போ இதோட இம்பாக்ட் எப்படி இந்த கவர்மெண்ட் சமாளிக்க போகுது? இந்த கவர்மெண்டோட இயலாமை இது. ஏன்னா இந்த பிரச்சனை திடீர்னு ஒரு நாள் வரல, அதுவும் கரெக்டா டைமிங்க பாருங்க. 5 கிலோ சிலிண்டர் வந்து 51 ரூபாய் உயர்த்திருக்காங்க. 51 ரூபாய் இல்ல, 240 ரூபாய் கிட்ட ஏத்திருக்காங்க. இன்றைய நிலவரப்படி இதுக்கு முன்னாடியே 673 ரூபாய் இருந்ததை 915 ரூபாய்க்கு ஏத்திருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு மோசமான கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் இந்த பிரச்சனை இன்னொன்னு, இந்த விலையேற்றத்தோட சூழ்நிலையை பார்க்கணும். எப்படி கரெக்டா தேர்தல் முடிஞ்சு எங்க தலைவர் அன்னைக்கே சொன்னாரு, தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்க விலை ஏற்றுவாங்க பாருங்க. கரெக்டா முந்தா நேத்து வெஸ்ட் பெங்காலோட 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சது. சரி, 29ஆம் தேதி முடிஞ்சு ஒரு நாள் தானே, 30ஆம் தேதி இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில மக்களோட தலையில இடி இறக்கிட்டாங்கல்ல. இல்ல, பெட்ரோலியத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்களா, மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதுமான அளவு எங்க கிட்ட கையிருப்பு இருக்கு, சந்தையில வந்து நீங்க வந்து நீங்களா ஒரு செயற்கையா ஒரு இதை கொண்டு வராதீங்க, இங்க எல்லாமே இருக்கு, 2 மாதத்துக்கு 60 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு எல்லாம் இருக்கு, இந்த செயற்கை டிமாண்டை கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருக்காங்க? ஏஜென்சிட்ட வந்து பெட்ரோலியத்துறையினுடைய செயலாளர் அவர்கள் பிரஸ் மீட் பண்ணிருக்காங்க முந்தானேத்து. கவர்மெண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு. இப்ப விலையேற்றத்தை ஓர்டிங்னாலதான் விலையேறுதா? ஏன் ஓர்டிங்க பதுக்கலை தடுக்கணும்னு எல்லாருமே சொல்லியாச்சு. சரிங்களா சார்? ரியாலிட்டி என்னன்னா, கவர்மெண்டால இங்க இந்த இஷ்யூவை அவங்க எந்த இஷ்யூமே முழுசா அட்ரஸ் பண்ணது கிடையாது. எந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஏன்னா இது 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே போயிட்டு இருக்கு. நீங்க வந்து அதாவது வந்து இன்னொன்னு என்னன்னா, 2021 ஐ மீன் பொதுவாகவே கண்டினியூஸாவே 2021க்கும் 25க்குமான வித்தியாசம் பாருங்க. நம்ம இறக்குமதியில பேஸ் பண்ணி டிபெண்ட் ஆகிறோம்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 53% இருந்து 59% அதிகரிச்சிருக்கு. நம்மளோட கிட்டத்தட்ட நியரர் டு 59% எல்பிஜி வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். அதுல ஏறக்குறைய 90% வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் நம்ம இறக்குமதி பண்றோம். சரிங்களா? அப்ப நடுவில் ஒரு மாசத்துக்கும் 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பல்ல வந்து மொத்த கேஸ் வந்து நம்மளோட நாட்டோட தேவைக்கே 1.5 நாளைக்கே பத்தாது. உடனே பிஜேபி கப்பல் வந்துருச்சு, அவ்வளவுதான், கேஸ் பிரச்சனை தீர்ந்துருச்சு. நீங்களே அப்புறம் இன்னைக்கு விலை ஏத்துனீங்க. அதோட மொத்தமே எவ்வளவுனா 1.5 நாளைக்கு தேவையான கேஸ் தான் அதுல வந்திருக்கு. இன்னொன்னா, இந்த இஷ்யூவை இந்த கவர்மெண்டால அட்ரஸ் பண்ண முடியல. நீங்க இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணிடணும். இந்த இன்னொன்னு, நீங்க ஒரு அதாவது இந்த வேர்ல்ட்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எனர்ஜி சிச்சுவேஷன்ல இந்த கவர்மெண்ட் இதை லாங் டேர்ம்ல இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் வீர திருநாவுக்கரசு. முதல் சுற்றுல நிறைவா வந்து நீங்க எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு தான் பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நிறைவான இந்த சுற்றுல வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ 3 தரப்பும், அதாவது வணிகர்கள் தரப்பு, பொதுமக்கள் தரப்பு, அரசியல் தரப்பு 3 பேரும் வந்து கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய பதில். எல்லாத்தையும் மக்கள் வந்துட்டு அரசியலா பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கும் சில விஷயம் புரியும். இன்னும் நம்மளை விட மக்களுக்கு இப்ப நல்லா வந்துட்டு விழிப்புணர்வு இருக்கு. இன்னைக்கு விலையேற்றம் அதிகமா இருக்கு அப்படின்னா, நானும் ஒரு குடிமகனா இதை பார்த்து கொஞ்சம் வருத்தம் தான் அடைகிறேன். எல்லா குடிமகனுக்கும் இருக்கும், அது சந்தேகம் இல்லை. யாருக்குமே வந்துட்டு விலை அதிகமா போகணும், அதனால வணிகர்களுக்கு சிரமம் வரணும், விலைவாசி ஏறணும் அப்படி யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா எதனால இப்படி வருது? இப்ப நாம கச்சா எண்ணெய் பொறுத்தளவு இந்தியால 88% நம்ம தேவையில 88% நம்ம இறக்குமதி தான் பண்றோம். வெளிநாடுகளை சார்ந்து தான் இருக்கோம், நம்ம நாட்டிலேயே வந்துட்டு அவ்வளவு கிடைக்காது. சரிங்களா? இதுல இந்த எல்பிஜி மட்டுமே 90%, நம்ம காங்கிரஸ் தோழர் சொன்னது மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் நமக்கு வந்துட்டு வருது. சரிங்களா? அங்க கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இல்லாத அளவுக்கு 4 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு இவ்வளவு விலையேற்றம் அதிகமா இருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலை இவ்வளவு உயர்ந்ததே இல்லை. ஆனா குறைந்திருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், விலை ஏறும் பொழுது பிஜேபியும் மோடியும் வந்து அந்த சுமையை மக்கள் தலையில வைக்கிறாங்க.
விலை குறையும் போது அந்த லாபத்தை அவங்க பாக்கெட்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல இது இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறதால தான் 3 முறை தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு இருக்காங்க. பாக்கெட்ல வைக்கிறாங்கன்னா மோடிஜி எடுத்துட்டு போயிருக்காரா? இல்ல அவரு அவங்க இவர் ஏதாச்சும் பப்ளிக்ல பேசி கோர்ட்ல போயிட்டு கோர்ட்ல மன்னிப்பு கேட்டு வருவாரு. வெளியில தப்பா அவதூறு பேசிட்டு கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டு வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இல்லாத பொல்லாத பேசுறதால தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோத்துட்டே இருக்கு. காங்கிரஸ் கருத்து தெரிஞ்சு இன்னைக்கு கட்டரம்பா இருக்கு. இந்திரா காந்தி அவர்களே வீர சாவர்கர் குறித்து பெருமாள் இருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய விலை உயர்வு கச்சா எண்ணெயில வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இதே 2026 வருஷம் பிப்ரவரி மாசம் இருந்ததை விட கிட்டத்தட்ட டபுளா இருக்குது. இன்னைக்கு $120 தாண்டி கச்சா எண்ணெய் வந்துட்டு வித்துட்டு இருக்கு. அப்ப சர்வதேச அளவுல இந்த மாதிரி நடக்குது. அதுக்கு 2 காரணங்கள். ஒண்ணு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட இந்த யுத்தம். அந்த யுத்தத்தால அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா வர வேண்டிய இந்த சப்ளை எல்லாமே பாதிக்குது. இதனால சர்வதேச அளவுல எக்கச்சக்கமா வந்துட்டு கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்குது. இப்ப அதிகரிக்கும் போது எண்ணெய் நிறுவனங்கள் வேற வழியே இல்லாம ஏத்துறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி இப்ப மட்டும் ஏத்தல, போன மாசமும் கொஞ்சம் ஏத்துனாங்க, அதுக்கு முன்னாடி ஏத்துனாங்க. பிப்ரவரி வரைக்கும் இந்த அளவுக்கு பெருசா ஏத்தப்படல. ஏன்? போர் என்பது பிப்ரவரி மாசம் தான் வந்துச்சு. போருக்கும் இந்தியாவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் உண்டா? இல்லையே. இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட போர். சில காரணிகள் சர்வதேச அளவுல நம்மளோட கட்டுப்பாட்டை மீறி நடைபெறுகின்றன. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அதுல நம்ம டிப்ளமசியை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த சப்ளைல ப்ராப்ளம் இல்லாம வீட்டு உபயோக சிலிண்டர் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம நாடு முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த வணிக உபயோக சிலிண்டரும் கூட பெருமளவுக்கு, நான் டோட்டலாவே எந்த சிரமமும் இல்லைன்னு சொல்லல, பெருமளவுக்கு சிரமம் இல்லாம இந்த சப்ளை வந்துட்டு இருக்கு. அதுல இடையில கொஞ்சம் பேரு பேனிக் புக்கிங் பண்ணாங்க. என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படி சொல்லி அரசாங்கம் சொல்லிட்டே இருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வணிக உபயோக சிலிண்டரும் நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பாக்குது. ஆனாலும் கூட இயற்கையாவே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், ஒரு கொரோனா வந்தப்ப கூட உடனே 1 மாசத்துக்கு தேவையான பொருட்களை போயிட்டு மளிகை கடையில வாங்கி வைக்கிறத கொஞ்சம் பேர் ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அரசாங்கம், விவரம் தெரிஞ்சவங்க, பொதுவானவங்க எல்லாமே அப்படிலாம் எதுலையுமே நீங்க பேனிக் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், இதுலயும் கூட வந்துட்டு பேனிக் புக்கிங் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒரு விஷயம். அந்தந்த வணிக சிலிண்டர்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஏற்படுறதுக்கு இந்த பேனிக் புக்கிங் ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்தோம்னா, இந்த எரியற வீட்டுல பொடுங்கறதா லாபம் சொல்லிட்டு சில பேர் வேணும்னே அதை வந்துட்டு பதுக்கி விலையை அதிகமா தராங்க. ஒண்ணு இல்லைங்க, சென்னையில பெருவெள்ளம் வரும் பொழுது பால் பாக்கெட்டை பல மடங்கு அதிகமா விற்ற ஆட்கள்லாம் உண்டா இல்லையா? இப்படி கிடைக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அது மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படிலாம் பார்க்காம விற்கக்கூடிய ஆட்கள் உண்டு. அந்த மாதிரி சில தகாத ஆசாமிகள் சட்டவிரோதமாக செஞ்சாங்க. அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுது. இன்னைக்கும் கூட இந்த வணிக சிலிண்டர்ல சப்ளைல வாங்கறதுல பெருமளவு சிரமம் கிடையாது. ஹவுஸ் ஹோல்டு வீட்டு உபயோக சிலிண்டர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? சர்வதேச அளவுல இந்த மாதிரி கச்சா எண்ணெய் விலை உயரும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப எண்ணெய் நிறுவனங்கள் வேற வழி இல்லாம இது ஏத்த வேண்டிய கட்டாயம். தேர்தலுக்காக ஏத்தல அப்படின்னா எப்படி மார்ச்ல ஏத்துனாங்க? அப்புறம் ஏன் ஏப்ரல் ஏத்துனாங்க? ஏப்ரல் எல்லாம் எலெக்ஷன் தானே நடக்குது. முன்னாடி ஏத்தனா இது வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்காம இருந்தா நமக்கு பாதிப்பு வரும். மார்ச்ல ஏத்துனதை விட எனக்கு பேச உங்க டைம்ல பேசுங்க. நீங்க நோட் பண்ணி வச்சு இல்ல நான் சரியா சொல்றேன். நீங்க பேசுறதே தப்புதான். ராகுல் காந்தி பேசுறதா அயோக்கியம். அதோட அங்க கேள்வி இல்லையா? ராகுல் காந்தி ஒரு மோசமான அரசாங்கம். அவர் மாதிரி அரசாங்கம் நீங்க சொன்னதை சொல்றேன். பிப்ரவரி மாசம் 49 ரூபாய் வைத்திருக்காங்க வணிக சிலிண்டருக்கு. பிப்ரவரியில, மார்ச்ல வந்து 60 ரூபாய் உயர்த்திருக்காங்க வணிக சிலிண்டர். இல்லையே, இன்னைக்கு 993, ஏப்ரல்ல 143, இல்ல மார்ச்ல 140. நான் டேட்டா பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். நான் டேட்டா பார்த்தா இன்னைக்கு நம்ம மார்ச்ல இருக்கு இந்த 19 கிலோவுக்கு வந்துட்டு இன்னைக்கு 993 ஏத்திருக்கோம்ல. இதே 19 கிலோவுக்கு ஏப்ரல் என்ன மார்ச்ல என்னன்னு பாருங்க. 40 60 எல்லாம் கிடையாதுங்க. 14.2 kg. அதாவது வீட்டு 19 சொல்லுங்க சார். இப்ப 19 தானே 993 ஏத்தப்பட்டிருக்கு. அதே இது வந்து அதே ஏப்ரல் 200 தான் இருக்கு. நான் இப்ப சொல்றேங்க 200 ஒரே விஷயம். பிப்ரவரியில ஏத்தல, ஏன்னா வார் இல்ல.
பிப்ரவரி எண்டுல வார் வருது, மார்ச்ல கொஞ்சம் அதிகமா ஏத்துறோம், மார்ச்சை விட ஏப்ரல் அதிகமா ஏத்துறாங்க. 200 ரூபாய். சிச்சுவேஷன் வருஷம் ஆகுது. இப்ப இன்னும் மோசமா இருக்கு. இப்பதான் நாங்க சப்ளை நிறைய கப்பல் வந்திருக்கு, இன்னும் முடியலையே. சப்ளை தாங்க பிரச்சனை இல்ல, சப்ளை தான். நம்ம இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய நம்ம கப்பல்களை வந்துட்டு அனுப்புறதுக்கு நம்ம டிப்ளமேட்டிக்கா என்ன பேசணுமோ பேசிட்டு இருக்கோம். ஆனா குரூடாயிலோட வேலை அதிகமாயிடுச்சு. நேத்து தானே 120, நேத்து $120 டச் பண்ணிருக்காங்க இல்லையா? நாம இன்னமும் கூட நம்ம அந்த வழியா தான் நிறைய வர வேண்டியது இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய சப்ளை பாதிக்கிறதால நீங்க சொல்றது என்ன அதிகமாகுது, வேற வழி கிடையாது. அப்ப வந்து என்ன, சர்வதேச எரிசக்தி நெருக்கடியின் காரணமாகத்தான் இங்க வந்து ரேட் ஏத்தப்படுது சொல்றீங்க. சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலை வரலாறு காணாத அளவுக்கு, கடந்த 4 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு, ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி அளவுக்கு இல்லாத அளவுக்கு டபுளா கிட்டத்தட்ட உயர்ந்துட்டதால வேற வழியே இல்லாம இங்கே ஏத்துறாங்க. இந்த நிலை டெம்பரவரி மட்டும்தான். நிச்சயமா இது மாறும். எப்படின்னு கொஞ்ச நாள்ல இந்த யுத்தம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். அப்ப இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா எல்லா கப்பல்களும் வரத்தான் போகுது. இப்ப குரூட் ஆயில் கச்சா எண்ணெயோட விலை குறையத்தான் போகுது. அங்க குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவிலையும் குறையும். ஓகே, நம்ம பேசலாம். ராஜ்குமார் சார், அதாவது ராஜ்குமார் சார் இணைப்புல இருக்கீங்களா? ஓகே. செந்தில் சார், செந்தில் சார் இருக்கீங்களா? சரி, ஓகே. நம்ம ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு நம்முடைய விவாத நிகழ்ச்சி தொடரும். தற்பொழுது இந்த வணிக பயன்பாட்டிற்கு உண்டான சிலிண்டரினுடைய விலையேற்றம் விண்ணை முட்டுகிற அளவிற்கு ஏறி இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. சென்னையில் வந்து 19 கிலோ சிலிண்டரின் விலை 993 ரூபாய் உயர்ந்து அது 3237 ரூபாய்க்கு 990 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து தற்பொழுது 3237 இருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வினால் பொருளாதாரம் மற்றும் விலைவாசியினுடைய ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதன் மூலம் அச்சமடைந்திருக்கிறார்கள், கலக்கத்தில் இருக்கிறார்கள் வணிகர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள், பேக்கரி சார்ந்த உணவு தயாரிப்பு நிறுவனங்கள். இது எல்லாமே வந்து அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து ஹைக் பண்ணுறது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கிறது. இப்போ அடுத்து இப்போ சிலிண்டர் விலை தாக்கம் வந்திருக்கு. மே 4க்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தில் மாற்றம் இருக்குமா என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. விவாதிக்கலாம். மொழியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்துடைய அழகர் சிந்தன் நம்ம முதல் சுற்று விஷயத்தில் நிறையா பேசணும். இப்போ 2வது சுற்றில் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்போ பாருங்கள் நம்ம காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா வந்து சமையல் எரிவாயு சிலிண்டரில் வர்த்தக பயன்பாட்டுக்கு வரக்கூடிய சிலிண்டர் மேலே கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து கை வைக்கிற வந்து பெட்ரோல் டீசலுக்கு உண்டான இதாக இருக்குமா, அது சுமையாக இருக்குமா? இது பற்றி உங்களுடைய ஒரு பொதுமக்களான உங்களுடைய பார்வை. இது பேசுறதுக்கு முன்னாடி 2 கேள்விகள் மட்டும் கேட்கணும். ஏன்னா அவர் காங்கிரஸ் வந்து பிஜேபியை கேட்டாரு, ஏன் இந்த மாதிரி குறைச்சாங்க இது மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கறேன், 2 கவர்மெண்ட் என்னைக்காவது உங்க கவர்மெண்ட்ஸ்ல ஏத்துறீங்கன்னா அந்த கச்சா எண்ணெய் ஏன் இறக்கலன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம அவங்க அழிவிட்டு வேற ஏதாவது பேசிட்டு போயிட்டாங்க. அது 2 பேருமே அது பதில் சொல்லணும். 1. 2வது பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் என்னன்னா வந்து கமர்ஷியல் சிலிண்டர் இப்ப விலை ஏறிடுச்சு நம்ம பேசுறோம். இது பெட்ரோல் டீசலை விட அதிகமா அடுத்த ஆபத்து எங்க வருதுன்னா, இந்த வீட்டு சிலிண்டர் போய் கமர்ஷியல் கடையில பண்ண போறாங்க. வீட்டு சிலிண்டர் போயிட்டு கடையில போடுவாங்க, அதை வியாபாரம் பண்ணுவாங்க. இதை யாரும் தள்ளு சந்தை வியாபாரம் தடுக்க மாட்டாங்க யாரும். இதெல்லாம் பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் பிஜேபியில ஒரு நண்பர் சொன்னாரு, எரியிற வீட்டுல நிறைய புடுங்குறாங்க. எத்தனை வருஷமா எரியிற வீட்டுல புடுங்குறாங்க. நேச்சுரல் கலாமிட்டி வரும்போதெல்லாம், வெள்ளம் வரும்போது இதெல்லாம் ஏன் வந்து அதிகாரிகளை கொடுக்க மாட்டீங்க? அரசு வந்து எல்லாருமே காங்கிரஸ் கவர்மெண்ட் போதும் கண்டுக்கல, பிஜேபி கவர்மெண்ட் போதும் கண்டுக்கல. ஏன் வந்து அந்த ஐஏஎஸ்ஸையும் மாவட்ட கலெக்டரையும் அந்த துறை சார்ந்த ஐஏஎஸ்ஸையும் இல்லைன்னா வந்து அந்த ஒரு ஏரியால இருக்கக்கூடிய கவுன்சிலரோ இல்ல எம்எல்ஏவோ கைவிக்க மாட்டாங்க. இல்ல ஏன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம ஓட்டு எதிராகும், வணிக சார் எதிரில் போய் குறிக்கும், இல்ல அது எந்த குறிப்பிட்ட துறையோ அந்த சட்டம் குறிக்கும் அப்படின்ற பயத்துல அவங்க கை வைக்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே ஓட் பேங்க் நம்பி போனீங்கன்னா, இப்போ ஒண்ணு இல்லை, இப்ப இந்த வீட்டு சிலிண்டர் ஆகும் 1500 தான் இந்த கமர்ஷியல் வந்து பிளாக்ல ஓடும். எல்லா தெருவோட அந்த பணத்தை மூடுற மாதிரி ஒரு போனியை போட்டு மூடிப்பாங்க, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த தட்டுப்பாடு நடந்தது, ஏதாவது ஒரு சிவில் சப்ளை கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு அதிகாரி ரைட் பண்ணாங்களா? ஒரு ஏஜென்சி டவுட் போனாங்களா? என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்களா? எவ்வளவு மக்கள்கிட்ட போய் யாராவது ஊத்துற மாதிரி நீங்க அரசு சார்ந்து ஒரு அதிகாரியோ இல்ல ஏதாவது அரசியல்வாதிகளோ இல்ல அந்த மக்கள் பிரதிநிதியோ எல்லாம் வாய்க்கிலேயே பேசுறாங்க. எந்த கட்சி யாரும் மேட்டர், நான் எந்த கட்சி யாரும், அது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் யாரும் இருந்தோம், இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுவாங்க எல்லாமே.
இன்னைக்கு போய் மக்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்க எப்படி சிலிண்டர் வைக்கிற, நீ என்ன காரணம், எப்படி யார் பிளாக்ல வைக்கிற, அந்த ஏசி கூப்பிட்டு ஏன் பண்ணல, இது யாராவது ஒருத்தர் கொடுக்கலாங்களா? எல்லாம் மக்களை போட்டு சாவடிக்கிறது. ஆனா மக்களுக்காக வர போறேன்னு சொல்லி இந்த முதல் இந்த அரசியல்வாதிகள் கூடிய கலைகளை கொடுத்தாலே யார் தளர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். எதுவுமே கட்சி பார்த்து ஓட்டு போடாதீங்க, கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுங்க. மக்கள்கிட்ட நான் சொல்றது அதான், கேண்டிடேட் எந்த கேண்டிடேட் இறங்கி செய்யறாங்களோ அது எந்த கட்சியா தான் ஓட்டு போடுங்க. ஆனா இப்படி கட்சி சார்ந்து, ஜாதி சார்ந்து, மதம் சார்ந்து இப்படி ஓட்டு பிரிச்சு மேல பிரிக்கிறதுனாலதான் ரொம்ப நம்மள வந்து அசால்ட்டா ஒரு மக்கள் வந்து மாடுகள் மாதிரி கலந்துறாங்க. இன்னைக்கு வீட்டு சிலிண்டர் மேட்டர் நான் சேலஞ்ச் பண்றேன். இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க 2 பேரும் சொல்லுங்க பாப்போம். இந்த ஸ்டெப் என்ன எடுக்க போறாங்க? ஏன் ஆபீஸ்ல தண்டிக்கல? எந்த ஆபீஸும் ஏன் ஒரு ஐஏஎஸ் ஏன் டெர்மினேட் பண்ண முடியல? ஏன் ஒரு ஐஏஎஸ் டிமிட் பண்ண முடியல? ஏன் ஒரு ஐஏஎஸ் டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ண முடியல? வேலை செய்ய முடியலன்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரை போய் பார்த்தா ஏதாவது மாவட்ட ஆட்சி வந்து இந்த ஒரு மாசம் ஏதாவது ஒரு ஐஏஎஸ் செக் பண்ணாங்களா? அவங்க டேரக்டா செக் பண்ண முடியல, ஆளுங்க வச்சு செக் பண்ணாங்களா? பண்ண முடியுதா? ஏன் இந்த யோசனை ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அதான் தோணலாம்? ஒரு சராசரி மனுஷன் நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க? ஏன் அரசியல்வாதி என்ன பண்றீங்க? என்ன மீட்டிங் மிக்சர் சாப்பிட்டு வயிறு எழுந்து மக்கள் வரி 2000 கோடி மேல வீண், 10 வருஷம் 2000 கோடி வீண். மிக்சர் மீட்டிங் நிறுத்துங்க மேல, ஏசில இருந்து கூட எல்லாரையும் வெளியே வரட்டுங்க, காரை கொடுங்க, மக்களோட வாசம் வைக்கிட்டோம். அதெல்லாம் அரசு அதிகாரிகள் இல்லைன்னா அரசு அதிகாரிகள் என்பதை ஆட்சித்தமா சொல்றோம். சரி, இப்போ 2 அரசியல்வாதிகள் இங்க நம்ம இருக்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் தரப்புல இருந்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இந்த விலை குறைப்பை பத்தி பேசிருக்கிறாங்க. ஏற்கனவே இதே நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசாங்கம் பெட்ரோலுக்கு எத்தனை ரூபா, டீசலுக்கு எத்தனை ரூபான்னு குறைச்ச வரலாறுலாம் உண்டு. குறைச்சிருக்காங்க, இல்லன்னா நம்ம சொல்ல முடியாது. குறைச்சிருக்காங்க. ஆமா, ஜஸ்ட் நீங்க பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நான் ப்ரூஃப் நானா சொல்லிட்டேனே. இருங்க, உங்க டைம் ரெடியா இருப்பாங்க. எப்படா பாருங்க. எப்போ சொன்னீங்க? நான் பதில் சொல்றேன். இல்ல குறைச்சு எப்போ சொன்னீங்க? நீங்க கேக்குறீங்க, நான் தான் குறைச்சிட்டேன் நான் சொல்றேன். நீங்க உடனே வரீங்க. நான் வேணா டேட்டா எடுத்துறேன், டேட் சொல்றேன் உங்களுக்கு. 2000 குறைச்சிருக்கோம் பெட்ரோல் டீசல். இங்க பாருங்க, காங்கிரஸோட வரலாறு எடுத்தோம்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். எண்ணெய் நிறுவனங்கள் தினந்தோறும் அந்த பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுக்கலாம்னு சொல்லி முதல்ல இந்த நாட்டுல அறிமுகப்படுத்துறது காங்கிரஸ் கட்சி. எண்ணெய் நிறுவனங்களே சர்வதேச சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கலாம் சொன்னது சொல்லுங்க. இது காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையில அதுக்கான செக் பண்ணி பாருங்க. இவருக்கு பதில் சொல்ல விரும்பல, நான் மக்களுக்கு பதில் சொல்றேன். உங்க தலைவர் முட்டாள்தனமா பேசுறாரு, அதுக்கெல்லாம் தெரியாது. ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன் லீடரா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சூழ்நிலை இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நிலை மாறும், வேலை குறையும் சொல்லணும். அதை விட்டுவிட்டு மக்களை பயமுத்தி விடுறாரு. இப்ப இதுல கைய வச்சாங்க ஒரு பீதியை கிளப்பி விடுறாரு. சார், இன்னைக்கு இந்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையிலேயே இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை சொன்னது யாருக்கு? அலறு சுந்தர் ஏதோ குறுக்கீடு பண்ணீங்க, சொல்லுங்க. அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விடாம மறுபடியும் கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு நிமிஷம், அவங்க இணையத்துல இருக்காங்க. நீங்க சண்டை போடுங்க, ஒரு கேள்வி மட்டும் கேளு, அது சேர்த்து பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப கமிஷன் சிலிண்டர் விலை ஏறனால வீட்டு சிலிண்டரை திருட்டுத்தனமா கள்ள சந்தையில விற்க போறாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு இப்ப சொல்லுங்க பாப்போம். 100% திட்டம் இருக்கணும், சொல்லுங்க. அதுதான் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் தகாத செயலில் ஈடுபடுறாங்களோ உச்சபட்ச தண்டனைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிவில் சொசைட்டியா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, நாங்க ஏற்கனவே சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அங்க வரக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். தட்டுப்பாடு இல்லையே, இங்க ஏதாச்சும் சொல்றாங்களா போறாங்களா கேட்டிருக்கிறோம். பிஜேபி பார்ட்டி இதை கேட்டிருக்கு. பிஜேபியில ஓபிஎஸ் அணி நாங்க போய் இதை கேட்டிருக்கிறோம். நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டா இருக்கோம்.
அரசாங்கம் குறிப்பாக மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாளைக்கு வரைக்கும் திமுக அரசாங்கம் இருக்க போது இந்த திமுக அரசாங்கம் தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்களும் அரசாங்கத்தை வலியுறுத்துறோம். நான் மக்கள்கிட்ட ஒன்று சொல்றேங்க, இன்னைக்கு இந்த கமர்சியல் சிலிண்டர் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வுக்கு காரணம் சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலை அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் சூழல் தணிந்த உடனே விலை குறைக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாதுன்னு உறுதியா நம்புறோம். மக்கள் யாரும் பேனிக் புக்கிங் பண்ண வேண்டாம். இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க இது கஷ்டம் தான், உங்களுக்காக நாங்களும் வருந்துறோம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சர்வதேச சூழ்நிலை மாறும், கண்டிப்பா விலை குறையும் நம்புறோம். அப்புறம் ஒரு எதிர்க்கட்சி மக்கள் மத்தியில பீதியை உண்டு பண்ண வேண்டாம். குறிப்பா ராகுல் காந்தி பீதியை உண்டு பண்ண. நான் நிறைவான சுற்று ஸ்டார்ட் பண்றேன். திரு ராஜ்குமார், பேராசிரியர் ராஜ்குமார், நிறைவான சுற்றுல உங்களுடைய கருத்து. அதாவது சிலிண்டர் ரேட்டு குறையும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, இதை ஏத்துக்கிறீங்களா? அப்படி ரேட்டு குறைஞ்சா இந்த நீங்கள் ஏத்திருக்கக்கூடிய உணவு பண்டங்களுக்கு ரேட் ஏத்துனது குறைக்கப்படுமா? உங்களுடைய கருத்து. வணிகர்கள் என்கிற வகையிலும் சேவை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழில் சார்ந்து இருக்கின்ற வகையில் இந்த விலையேற்றம் என்பது வணிகர்களை மட்டுமல்ல, பொதுமக்களை மட்டுமல்ல, பணியாளர்களை மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரையும் வெகுவாக பாதிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இது உலகளாவிய சர்வதேச நிர்பந்தம், இந்த வளைகுடா போர் காரணமாக இருப்பதை கருத்தில் கொண்டு இதில் நாங்கள் அரசியல் செய்வதற்கு விரும்பவில்லை. அரசியல் செய்வது நமக்கு தொழிலும் அல்ல, அது நாங்கள் விரும்பவும் இல்லை. வணிகர்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிச்சயம் எடுக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக வலியுறுத்துகிறோம். அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னதை போல இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதை நானும் ஆமோதிக்கிறேன். இது கள்ளச்சந்தையில் விற்கப்படுகின்ற தனியார் நிறுவனங்களில் இன்றைக்கு 3217 ரூபாயாக இருக்கின்ற இதே சிலிண்டர் 5000, 6000, 6500 என்று விற்கப்படுவதாக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகாரிகள் விழிப்புணர்வோடும் விழிப்போடும் செயல்பட்டு இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தினால் மட்டுமே விலைவாசி உயர்வையும் பொருளாதார தாக்கத்தையும் சீர் செய்து இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற சரிவு மற்றும் வேலை வாய்ப்பு இழப்பு போன்றவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த விலைவாசியை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆய்ந்து விரைந்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே, அது போக இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா, இல்ல விலையேற்றம் இருந்தாலும் போதுமான அளவுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது கடந்த 2 மாதங்களாகவே இருந்து வருகிறது. ஆரம்பத்தில் 50% மட்டும்தான் வணிக விநியோகத்துக்கான வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் என்று ஒரு சர்க்குலர் இந்த எண்ணெய் நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் பிரதமர் அவர்களுக்கும் நம்முடைய மாநில முதல்வர் அவர்களுக்கும் கோரிக்கை மனுக்களை சமர்ப்பித்திருந்தோம். அதன் பிறகு அதை 70% அதிகரித்திருப்பதாக எண்ணெய் வணிக நிறுவனங்கள் கடந்த வாரம் எங்களை எல்லாம் அழைத்து பேசி 70% வரை எங்களுடைய விநியோகம் தடைபடாமல் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதி செய்தார்கள். ஆனால் திடீரென்று இன்று விலை ஒட்டுமொத்தமாக 40% அதிகரித்திருக்கிறது என்பது ஒரு பெரிய பேரதிர்ச்சி என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ இந்த வணிக சிலிண்டர் பயன்பாட்டுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாமே இப்போ டீ 12 ரூபாய் இருந்தது 15 ரூபாய் ஆயிடுச்சு, வடை 12 ரூபாய் இருந்தது 10 ரூபாய் ஆயிடுச்சு, ஒரு தோசை நம்மன்றப்போ 25 ரூபான்றது 35 ரூபா, ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரை ரேட் ஏறிடுச்சு. இப்போ அவங்க குறைக்கிறாங்கன்னா நீங்கள் குறைக்கிறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கா? அதான் கேட்குறேன். தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 40% எரிவாயுவில் மட்டும் விலையேற்றம் பெற்றிருக்கிறது. அதை போலவே கேஸ், பெட்ரோல், டீசல் விலை உயர்வினாலும் போக்குவரத்து செலவினங்கள் அதிகரிப்பினாலும் உணவகங்களுக்கான உள்ளீட்டு பொருட்களின் விலைகளும் அதிகரித்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 50 முதல் 60% அனைத்து பொருட்களும் விலையேற்றம் பெற்றிருக்கின்றன. இதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் உணவகங்களுக்கான அந்த லாபம் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போய் இப்பொழுதே மிகவும் பின் மார்ஜின் என்று சொல்லக்கூடிய மிகவும் குறைவான லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இப்போ நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் விலைவாசியை நிச்சயம் ஏற்றித்தான் ஆக வேண்டும்.
இப்போது எப்படி வணிக சிலிண்டர் மீதான விலையை அரசு ஏற்றி அறிவிக்கிறதோ அதே போல நாங்களும் விலை ஏற்றம் செய்தால் மட்டுமே அந்த தொழில் நீடித்திருக்க முடியும். ஓகே, அப்போ வந்து விலை குறைவதற்கு சாத்தியமில்லை. விலை குறைந்தால் குறைகின்ற காலகட்டத்தில் அன்றைய சூழலுக்கு ஏற்ப அனைத்தையும் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓகே, நன்றி நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்துக்கு நன்றி. அழகர் செந்தில், உங்களுடைய நிறைவான கருத்து. செந்தில் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. சரி, ரைட், ஓகே. திரு விஜய், உங்களுடைய நிறைவான கருத்து. என்னோட நிறைவான கருத்து எனக்கு டைம் கொடுத்துருங்க, நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பிஜேபி ஒண்ணு, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சாபக்கேடு என்னன்னா, தமிழ்நாட்டுலயும் ஹலோ இருங்க சார், இருங்க வரேன். அந்த மினிமைஸ் பண்ணணும், ஆன் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமா? சரி விஜய், உங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டுல ஒரு சாபக்கேடு, இந்தியாவில் ஒரு சாபக்கேடு என்னன்னா, சொல்லுங்க விஜய். அதாவது வந்து பிஜேபிக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது, பிஜேபிக்கு பொருளாதாரம் தெரியாது, வெளியுறவு கொள்கை தெரியாது, இது வந்து ஒரு அறிவு இல்லாதவர்களோட ஆட்சி, இது வந்து சுத்தமா விவரம் தெரியாதவங்களோட ஆட்சின்னு திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். அவர் சோனியா காந்தி பத்தி என்ன சொல்லிருக்காரு? சோனியா காந்தி ஒரு பாரத் டாக்டர்னு சொல்லிருக்காரு. உங்கள பத்தி பாரத் டாக்டர் சோனியா காந்தி சுப்பிரமணிய சாமி சோனியா காந்தி பாரத் டாக்டர் சொல்லிருக்காரு. இல்ல பர்சனல் நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க 10 வருஷமா. நிறைவான கருத்து இல்லங்க, அது மாதிரி இது நிர்வாகம் தெரியாதுன்னா அவர் வாயில அவர் என்ன அவர் என்ன சரி ஓகே நிர்வாகம் தெரியாது சரி பேக் டு தி டாபிக் ஓகே ஓகே விஜய் சரி சரி நான் சொல்றேன், நீங்க சொன்னது எவ்வளவு நான் சொல்றேன், நீங்க சொல்றது ஒரு முட்டாள் வந்து நான் சொல்றேன். நீங்க சொன்னது மொக்க பதில், உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, நிர்வாகம் தெரியாது. நீ திருநாவுக்கரசு சொன்ன பதில் மொக்க பதில். சரி நான் சொல்றேன் உங்களுக்கு தைரியம் ஒரு நிமிஷம் வாய் கொடுங்க, உங்களுக்கு தைரியம் ஒரு நிமிஷம். சரி இருங்க விஜய் தலைப்பாதில இல்ல நான் நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். இருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை சரிந்தால் நாங்க சிலிண்டர் விலையை குறைக்கிறோம். சாத்தியமா? ஏங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சப்சிடி ரேட்ல ரஷ்யால இருந்து $20 பேரலுக்கு எத்தனை வருஷம் வாங்குனீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ரஷ்யால இருந்து 2014ல இருந்து இன்னைக்கு ஏதோ ஒரு மாசம் உடல சில நாட்களா தான் $100 ஒரு பேரல் வந்திருக்கு. எத்தனை வருஷம் வெறும் $20 வாங்கிருக்கீங்க? இருங்க எத்தனை வருஷம் 20 சொல்லுங்க. 20 வருஷம் சொல்லுங்க. ஏங்க $20 வாங்குனீங்க ரஷ்யால இருந்து, $20 வாங்குனீங்களா? அத சொல்லுங்க. $15 வாங்குனீங்களே, யா 110 வித்தீங்களே, யாருங்க வயித்துல அடிச்சீங்களே? ஏன் ஒரு பைக் ஓட்டுறவங்க வயித்து வாயில அடிச்சீங்களே, அவங்க வயித்தறிச்சல கொட்டினீங்களே. பிஜேபி மக்களோட வயித்தறிச்சல கொட்டினீங்களே, மக்கள் வயித்தறிச்சல கொட்டி நீங்க பேசுறீங்க. என்ன கருத்துங்க? ஒண்ணு வரல. 27ஆம் தேதி மார்ச் மாசம் இல்ல வர குறைச்சுங்க. ஆமா, $100 குறைச்சுங்க. சொன்னீங்களே $20 பெட்ரோல் கொடுப்போம்னு சொன்னாரு மோடி. $20 கொடுப்போம், $100 காசு கொடுப்போம், எல்லாம் சொன்னீங்க. டாலர் கிடைக்கிறா, ரூபாய் எடுத்து வரணும். நீங்க சொன்னீங்களா? நிறைவான கருத்து விஜய் நிறைவான கருத்து சரிங்களா? இன்றைய தலைப்போட நிறைவான கருத்து. தலைப்போட அதுதாங்க சொல்ல வரேன் நானு. இந்த ஒரே வரியில நிகழ்ச்சி நிறைவு பண்ணுங்க. இல்ல எனக்கு ஒரு 30 செகண்ட். சரி 30 செகண்ட். ஒரு கவர்மெண்ட்டுக்கு பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு சரிங்களா? ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை ஒரு கவர்மெண்ட் கணிச்சிருக்கணும். உங்களுக்கு அதை பண்ண தெரியல. இன்னொன்னு, இந்த இஷ்யூ நடந்தா, இது இன்னைக்கு நடக்கல, 2 மாசமா நடக்குது. நீங்க எப்படி சோர்ஸை டைவர்சிஃபை பண்ணனும் உங்களுக்கு தெரியணும். எங்க இருந்து நம்ம கொள்முதல் பண்றோமோ அதுக்கான மாற்று நான் என்ன பண்ணீங்க? இருங்க, என்ன பண்ணீங்க சார்? என்ன பண்ணல? சப்ளை யாங்க தட்டுப்பாடு வருது. சப்ளை யாங்க ஏத்துறீங்க, தட்டுப்பாடு ஏத்துறீங்க. நீங்க தான் சொன்னீங்க தட்டுப்பாடு இல்ல, அப்புறம் ஏன் பதுக்கல் நடக்குது? ஏங்க போய் பாருங்க.
உங்க நிர்வாக திறமை இல்ல, உங்களுக்கு நிர்வாக திறமை இல்ல. டெல்லியில போய் பாருங்க சார், டெல்லியில என்ன நடக்குதுன்னு பாருங்க சார். மக்கள் அழுகுறாங்க. டெல்லியில வந்து உங்களுக்கு தெரியாதமா ஓட்டு போட்டோமே அழுகுறாங்க. அதாவது வந்து உங்களுக்கு நிர்வாகம் தெரியாது. போற ஒரு மாநிலத்துல சர்வதேச சூழல். நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த வீர திருநாவுக்கரசு அவர் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு விஜயகிருஷ்ணா உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களை பார்த்து கொண்டிருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே போக இணையமொழியாக வந்து கலந்து கொண்ட திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் அழகர் செந்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வருகிற காலத்தில் நிச்சயமாக இந்த சிலிண்டரினுடைய விலை குறைக்கப்படும் என்பது பிஜேபியின் தரப்பு கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சிலிண்டரின் விலை விண்ணை தொடுகிறதா இல்லை விண்ணை தாண்டி வருகிறதா என்பதை காலத்திற்கு விடுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.